கல்வாரி லெந்து கால தியானங்கள். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். IMTV மூலமாக இந்த லெந்து காலங்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடி இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவுமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இதோ ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய வார்த்தையின் மூலமாய் உம்முடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவையில் எங்களுக்காக மரித்து ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்டு எங்களை ரட்சித்த உம்முடைய மகா பெரிய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். வேதத்திலே ஒரு வசனத்தை நான் வாசித்து தொடர்ந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் இந்த உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற செய்தியின் தலைப்பு மனதை புதுப்பித்தல், ரினியூவிங் த மைண்ட். மனதை நாம் புதுப்பிக்க வேண்டுமானால், மனதை நாம் மறுரூபப்படுத்த வேண்டுமானால், மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு தேவன் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். நான் உங்களிடத்தில் ஒரு 3 காரியத்தை சொல்லி அதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல். அப்படின்னா இன்றைக்கு நிறைய ஜனங்கள், அநேக ஜனங்கள் பல விதங்களில் உலகத்தோடு ஒத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, உலகத்தோடு ஒத்து போவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, உலக போக்கில் போகாதிருங்கள். மனதை புதுப்பிக்க வேண்டுமானால், மனதை மறுரூபமாக்கி கொள்ள வேண்டுமானால் நாம் உலகம் போகிற போக்கிலே போகாமல், தன் மனது சொல்லுகிறதை கேட்காமல், தன் மாம்சம் சொல்லுகிறதை கேட்காமல், நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, வார்த்தை தான் நமக்கு பலனை கொடுக்கும். எனக்கு அன்பானவர்களே, உலக போக்கில் போகாதிருங்கள். Do not follow world என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தை நீங்கள் பின்பற்றாமல் என்னை பின்பற்றுங்கள். அப்போ கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டுமானால் நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். ரோமர் 12:2 சொல்லுகிறபடி, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், உலகத்தோடு நாம் உலகத்திற்கு ஏற்றது போல பொய் சொல்லியோ மாய்மாலம் பண்ணியோ ஏதோ ஒன்றை செய்தோ நாம் வாழாதபடிக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழுவதற்கு, கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு துணை செய்வார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த பாடுகளின் காலத்திலே, சிலுவை தியானத்தின் நாட்களிலே ஆணுடைய அன்பையும் சிலுவையை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது எது? என் பேச்சு அவருக்கு பிரியமா? என்னுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமா? என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார்களா? என்னுடைய வேலை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உலக போக்கில் போகாதிருங்கள் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கூட, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பிரியமானது எது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
உணர்வில்லாமல் இருக்காதீர்கள். உலகம் பணத்தை நோக்கியும் பலவிதமான ஆசையை நோக்கியும் ஏதோ ஒன்று அடைய வேண்டும் என்பதற்காக தேவனை மறந்து போய்கொண்டிருக்கிறதை போல நீங்களும் நானும் போகாதிருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே பேச விரும்புகிறார். உலகத்தை வெறுத்தால்தான் சிலுவையை நாம் சுமக்க முடியும். உலகத்தை வெறுத்தால்தான் சிலுவையை நாம் பின்பற்ற முடியும். அப்போ மனது புதிதாகாமல் இந்த காரியமெல்லாம் நடக்காது. இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? உங்கள் மனம் புதிதாகுமானால் நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள். அந்த மறுரூபம் நம்மை இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் அவை முற்றிலும் அழித்துப்படும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறார்ல, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து, அப்படின்னா உலகத்தின் காரியங்களுக்கு, பலவிதமான பாவங்களுக்கு, பலவிதமான அடிமைத்தனங்களுக்கு நாம் விலகி இருந்து தேவனுக்கு பிரியமானது எது என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாம் பாவத்துக்குரியவர்களோ உலகத்துக்குரியவர்களோ மாம்சத்துக்குரியவர்களோ அசுத்தத்துக்குரியவர்களோ அல்ல. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என கண்பானவர்களே, உலக போக்கில் போகாதிருங்கள். Do not follow world trends. இந்த உலகத்தினுடைய அந்த காரியங்களோடு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒன்றி போயிடாதீங்க என்று கர்த்தர் பேசுகிறார். 2வது ஒரு காரியம், குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் கேரக்டர் மாறணும். மனம் புதிதாகாமல் உங்கள் குணாதிசயம் மாறாது. அப்போ நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும்னா உங்கள் குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். ஒரு காலத்தில் நான் பாவத்தில் இருந்தேன், தேவனை அறியாமல் இருந்தேன், உலக போக்கில் போய் கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு என்னை சந்தித்தார். இப்பொழுது என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது, மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமாய் என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்கு நேராய் வந்திருக்கிறது என்று சொல்வோமே ஆனால், நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் இருக்குமே ஆனால், நிச்சயமாய் நம்மை பார்க்கிறவர்கள், நம்மோடு கூட பழகுகிறவர்கள், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது நம்முடைய ஆக்டிடியூட், நம்முடைய அந்த குணாதிசயத்திலிருந்து, நம்முடைய செயல்பாடுகளிலிருந்து ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என கண்பானவர்களே. இன்றைக்கு பலர் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு எத்தனையோ பேர் பலவிதமான பாவங்களை செய்து கொண்டு அக்கிரமத்தை செய்து கொண்டு மனம் மாற்றப்படாமல், மனம் திரும்புதலுக்குள் வராமல் இப்படியே உலகத்தின் காரியங்கள் மிருக குணமுடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நினைக்கும் போது மிகவும் வேதனையாய் இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். உங்கள் மனமாற்றம் பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். குணாதிசயத்தை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாவத்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா இரத்தத்தையும் சிந்தி, அடிக்கப்படுவதற்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல, மயிர் கத்திரிக்கோனுக்கு முன்பதாக அமைதியாக இருந்தது போல தேவன் உங்களுக்காக எனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டாரே. அந்த தேவன் சொல்லுகிறார், உங்கள் குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். சேஞ்ச் யுவர் கேரக்டர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Do not follow world என்று சொன்ன கர்த்தர் 2வது சொல்லுகிறார், சேஞ்ச் யுவர் கேரக்டர். உங்கள் குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டு மாறுவார்களா? இந்த ஆண்டு அவருடைய சுபாவம் மாறுமா? என் பிள்ளை என்னை போலவே மாறுவானா என்று எதிர்பார்த்து நிற்கிறார் என கண்பானவரே. அந்த தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே உங்களோடு கூட பேசும்படி
இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்பதற்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் குணம் மாறுமானால் உங்கள் குடும்பம் மாறும். உங்கள் குடும்பம் மாற்றமடையுமானால் சபை மாற்றப்படும். சபை மாறுமையானால் இந்த சமூகம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் அநேக கொலைக்காரர்கள் எழும்பிட்டாங்க, அநேக வஞ்சிக்கிறவர்கள் எழும்பிட்டாங்க, திருடர்கள் எழும்பிட்டாங்க. அவர்கள் இருதயம் கரைப்பட்டு போயிருக்கிறது. அவருடைய இருதயம் கசப்பினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பிசாசின் பிள்ளைகளும் சாத்தானின் பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள். அப்படி வாழுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இயேசு அதற்காக சிலுவையை சுமக்கவில்லை. இயேசு அதற்காக ரத்தம் சிந்தவில்லை. இயேசு அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை. தன்னுடைய பிள்ளைகள், தம்மால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை போலவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்து 33 வருஷங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து தன்னுடைய மனிதர்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்து, அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காண்பித்து, காரி உமிழ்ந்தவருக்கு முகம் கோணாமல் அதை ஏற்றுக்கொண்டு, தலையிலே முள்கிரீடத்தை வைத்து அவமானப்படுத்தி பரியாசம் பண்ணப்பட்ட அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்பட்ட நிலைமையிலும் பொறுமையாய் காத்திருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, என் ஜனம் பரலோகத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காக, என் ஜனங்கள் கர்த்தர் கொண்டு வருகிற அந்த மோட்ச வாழ்வை, நித்திய வாழ்வை, அழிவில்லாத அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு நமக்காக பலியாகி தாம் சொன்னபடி 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் புதிதாகாமல் நம்முடைய குணம் மாறாது. அப்பனுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ட்ராக்ஸ் ஒன்று இருந்தது, விஜயனின் இருதயம். அநேகர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 80களிலே 90களிலே மிகவும் அதிகமாய் கொடுக்கப்பட்ட அந்த ட்ராக்ஸ். அதில் ஒரு மனிதனுடைய இருதயம் இருக்கும். அவருடைய இருதயத்தில் பாம்பு, பல்லி, இப்படி நிறைய மிருகங்கள் இருக்கும். வசனம் இருதயத்துக்கு வெளியே இருக்கும். அவனுடைய முகமெல்லாம் இருள் அடைந்திருக்கும். பாருங்கள், அந்த வசனம் அந்த இருதயத்துக்குள்ளே வந்தவுடனே அந்த மிருகங்கள்லாம் அந்த இருதயத்தை விட்டு வெளியே ஓடுகிறதை போல அந்த ட்ராக்ஸ் இருக்கும். இது எவ்வளோ ஒரு உண்மை பாருங்கள். இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களிலே பாம்பை போல, சர்ப்பத்தை போல, நரியை போல, மயிலை போல பலவிதமான பெருமைகளும் தந்திரங்களும் ஏமாற்றங்களும் அசுத்தங்களும் நிறைந்திருக்கிற இந்த இருதயம் வசனத்தினால்தான் மாற்றப்படும். அப்பொழுதுதான் அவைகள் வெளியேறும். ஏனென்றால் இந்த வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வரும் என கண்பானவர்களே. எனவே வசனம்தான் ஒரு மனிதனுக்குள்ளே ஜீவனை கொடுக்க முடியும், சுபாவத்தை மாற்ற முடியும். வசனம் தீபமாய் இருக்கிறது, வசனம் வெளிச்சமாய் இருக்கிறது, வசனம் பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் அனுதினமும் படிக்க படிக்க படிக்க, வேதம் ஒரு கண்ணாடி என்று சொல்லுகிறார். முகத்துக்கு முகம் பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தில் இருக்கிற காரியங்களை எப்படி கண்ணாடி காண்பிக்கிறதோ அதுபோல் நம்முடைய உள்ளத்திலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே காணப்படுகிற பலவிதமான தவறான காரியங்களை, பலவிதமான குற்றங்களை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கும். வேதம் நம்மை சுத்திகரிக்கும் ஒரு ஆயுதம். எனவே இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் வாசிக்கிற போது, இன்றைக்கு ஒரு தீர்மானம், இந்த லெந்து காலத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தோடு நான் நேரத்தை செலவிடுவேன் என்று சொல்லுங்கள். வசனம்தான் நம்முடைய வாழ்வை மாற்றும், நம்முடைய குணாதிசயத்தை மாற்றும் என கண்பானவர்களே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிக்கிற போது, அந்தப்படி முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே, பழைய வாழ்க்கையிலே வாழுவதல்ல. வருஷங்கள் கடந்து போகலாம், இந்த லெந்து காலங்கள் கடந்து போகலாம், நிச்சயம் அடுத்த லெந்து காலங்கள் வரும்.
ஆனால் காலங்கள் கடந்து போனாலும் நான் மாற்றப்படவில்லை, என் சுபாவம் மாற்றப்படவில்லை, என் எண்ணங்கள் மாற்றப்படவில்லை, என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் மாறவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம் அருகில் வந்து நின்று பேசுகிறார். இன்னும் முந்தின அதே பழைய சுபாவம், அதே பழைய வாழ்க்கை, அதே மாற்றப்படாத வாழ்க்கையில நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் கர்த்தருக்கு பிரியமா எப்படி இருக்க முடியும்? உங்கள் குணாதிசயம் மாறாமல் நீங்க எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போதகராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விசுவாசியாக இருந்தாலும் சரி, நான் மாறாமல், நான் மாற்றப்படாமல், என் குணாதிசயம் மாறாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என அன்பானவர்களே. வசனத்துக்கு முன்பதாக நின்று நாம் நம்மை பார்ப்போமே ஆனால், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று நம்மை நாம் பார்ப்போமே ஆனால், பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பு நின்று நாம் கர்த்தரை பார்ப்போமே ஆனால், நாம் யார் என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? முந்தின நடக்கைகளை அழித்து போடுங்கள், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறுங்கள், மெய்யான நீதி உள்ளவர்களாய் மாறுங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுங்கள், தேவ சாயலாக வாழுங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஞானஸ்நானத்தின் போது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து என்று நாம் பார்க்கிறோம். ஞானஸ்நானம் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? நான் மாற்றப்பட்டதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்தும் திருவிருந்து எடுத்தும் கர்த்தருடைய சபைக்கு போயும் இன்னும் என் சுபாவம் மாற்றப்படவில்லை என்றால் நான் யாரை ஏமாற்றுகிறேன் என அன்பானவர்களே? நம்மை நாமே தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறோமே தவிர கர்த்தரை ஒரு நாளும் ஒருவனை ஏமாற்ற முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். பழைய மனுஷன் புதிய மனுஷன் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். பழைய மனுஷன், நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது பழைய மனுஷனுக்குரிய சில செய்கைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய மனுஷன் என்பவன் பொய் சொல்லுகிறவன், கோபப்படுகிறவன், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவன், திருடுகிறவன், கெட்ட வார்த்தை பேசுகிறவன், கசப்புடைய இருப்பவன், மூர்க்கத்தோடு இருப்பவன், கூக்குரலிடுகிறவன், தூஷணம் பண்ணுகிறவன், துர்குணம் உள்ளவன், இவன்தான் பழைய மனுஷன். எல்லாமே வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. புதிய மனுஷன் என்று சொல்லுகிற போது மெய்யையே பேசுகிறவன், பாவத்தை செய்யாதிருக்கிறவன், குறை சொல்லாமல் இருக்கிறவன், நலமான வேலைகளை செய்ய பிரயாசப்படுகிறவன், பிரயோஜனம் உண்டாக பேசுகிறவன், பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்துகிறவன், மன்னிக்கிறவன் தான் புதிய மனுஷன். பழைய மனுஷன்ல நாம் இருக்கிறோமா அல்லது புதிய மனிதனில் நாம் வாழ்கிறோமா? இன்னும் நம்ம பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு திட்டமிட்டு அதற்கான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோமா, டிசிப்ளின் பண்ணியிருக்கிறோமா? நாம் காலாகாலமாக ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தோம். இன்னும் புதிய வாழ்க்கை வாழுவதற்கு, தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுவதற்கு, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு நாம் இன்னும் பிரயாசம் எடுக்கவில்லை எனக்கு அன்பானவர்களே. அவனவன் செய்கைக்கு தக்க பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்கைக்கு தக்க பலன், என் குணாதிசயத்துக்கு தக்க பலன் எனக்கு வரும் வரும் வரும். மனிதர்கள் 1000 கசப்போடு இருந்தாலும், வெறுப்போடு இருந்தாலும், பொய் சொன்னாலும், குற்றப்படுத்தினாலும், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்கு நான் நடித்து, இந்த உலகத்தோடு நான் பாவத்தோடு இணைந்து அல்ல, நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக, நான் கர்த்தரிடத்திலே தன்னுடைய பிள்ளையாக வாழுவதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவனாக நான் இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். சவுல் பவுலாய் மாறுகிறார். மனம் திரும்புதல் என்பது மனம் மாற்றத்தின் அடையாளம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். மனம் மாறும் பொழுதுதான் ஒரு மறுரூபம் உண்டாகிறது.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நல்ல வார்த்தைகளை நாம் அபியாசித்து வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். மனம் திரும்புதல், ஒரு ஷிஃப்ட் நடக்க வேண்டும், ஒரு மாற்றம் நடக்க வேண்டும், ஒரு யூ டர்ன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அப்படி நடக்குமே ஆனால் நிச்சயம் நான் பரலோகத்திற்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய், நான் போகிற சபைக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய், என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் இருக்கும். என் குணம் மாறாமல் ஒன்றும் மாற்றப்பட முடியாது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பாமல் எப்படி கனி கொடுக்க முடியும்? மனம் மாறாமல் எப்படி நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த லெந்து காலங்களில், இந்த சிலுவை தியான நாட்களில் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ ஒரு நம்முடைய வழக்கமாக, பழக்கமாக, பாரம்பரியமாக தியானித்து விட்டு போவதற்காக அல்ல, தேவன் கனியை எதிர்பார்க்கிறார். அன்பு இல்லையா? அன்பை வளர்த்து கொள்வதற்கு, அன்பிலே பூரணப்படுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆவியின் கனிகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் கூட நீங்கள் மனம் திரும்பி, பாருங்க எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். மனம் திரும்புதலின் அடையாளமாக, ஒரு சிம்பலாக, ஒரு மாடலாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள், வசனத்தை பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாற வேண்டுமா? கொஞ்சம் ஜனங்கள், ஆட்கள் நம்மோடு சேர்ந்து விட்ட உடனே நம்முடைய சுபாவம் மாறுகிறது, நம்முடைய பார்வை மாறுகிறது. பணம் கொஞ்சம் நம்மிடத்தில் சேர்ந்த உடனே நாம் அநேக உறவுகளை துண்டித்து விட்டு தனித்திருக்க விரும்புகிறோம். நாம் கொஞ்சம் புகழையும் கொஞ்சம் பெயரையும் சம்பாதிச்ச உடனே எல்லாரும் விட்டு விலக நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து பேச விரும்புகிறார். பிள்ளைகள் நெஞ்சிலே எந்த கசப்பும் இருக்காது. பிள்ளைகள் கோபப்பட்டாலும் அதை மறந்து விடுவார்கள். பிள்ளைகள் வைராக்கியத்தோடு இருக்க மாட்டார்கள். பிள்ளைகளை போல மாறுவதுதான் ஒரு மனம் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்வு. ரினியூவிங் த மைண்ட் என்று சொல்லும் பொழுது, உங்கள் மனதை புதுப்பிப்பது என்பது பிள்ளையை போல ஒரு சுபாவம், பிள்ளையை போல ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. எவ்வளவுதான் பழகினாலும் சுயநலம், செல்ஃபிஷ்னஸாக நாம் வாழும்போது கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு முற்றிலும் வேறுபட்டவளாய் நாம் வாழுகிறோம். எனவே அந்த தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால், இந்த லெந்து காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, இயேசுவே நான் உமக்கு பிரியமில்லாமல், ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு விரோதமாய் நான் ஏதாவது பாவம் செய்திருப்பேனே, ஆனால் ஒரு விசை மன்னியும், என்னை ஒரு பிள்ளையைப் போல மாற்றும் என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் நிச்சயம் இயேசு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயம் இயேசு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். அந்த தேவன் நமக்கு நன்மை செய்வதற்காகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளைப் போல மாறுகிறவர்களுக்குத்தான் என்ன உண்டா? பரலோக ராஜ்யம் உண்டு. என் நாமத்தினால இதை செய்த அதை செய்த இல்லை. நீ மனம் திரும்பி பிள்ளையை போல் மாறலையே, உன் சகோதரன் மேலே கசப்பா இருக்கிறியே, உன் சகோதரி மேலே கசப்பா இருக்கிறிய. எத்தனை புருஷன்மார் தன் மனைவி இடத்துல பேசாம வருஷக்கணக்கில் கடந்து போறீங்க. மனைவிமார் தன் புருஷனை அற்பமா எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இன்னும் மாறலையே. கிறிஸ்துவின் சுபாவம் நமக்கு இல்லையே. உங்களை நேசித்து உங்களின் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இயேசுவே என்னை மாற்றும் என்றால் எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்ற இயேசு போதுமானவராயிருக்கிறார்.
இப்படி ஏராளமான தாராளமான சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். குடிகாரர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், கொலைக்காரர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், மந்திரவாதிகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், உபச்சாரிகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், திருடர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். எத்தனையோ விதமான அவதூறு திருட்டுத்தனம் பண்ணி கொண்டிருந்த பலர் இன்றைக்கு மாற்றப்பட்டிருப்பதற்கு ஒரே காரணம் இந்த வேத வசனம். இந்த வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமையானால் அவன் நிச்சயம் பிள்ளையை போல மாறுவான். அவன் கர்த்தருக்கென்று கனி கொடுப்பான். அவன் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பான் என கண்பானவர்களே. எனவே இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் மனம் திரும்புதலின் அடையாளம் தான் ஞானஸ்நானம். இன்றைக்கு பலர், பிரதர் ஒரு மாதம் ஆகட்டும் பிரதர், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் பிரதர், என்ன நான் ஒரு வருஷம் நான் சபைக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் பிரதர். இல்லை, மனம் திரும்புதலின் அடையாளம் என்ன தெரியுமா? இயேசுவின் பிள்ளையாக நீங்களும் நானும் மாறுவது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம், அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு அடையாளம் ஞானஸ்நானம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மனம் திரும்புதலின் அடையாளம் ஞானஸ்நானம். 3வது ஒன்றை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது கர்த்தர் சொன்னார், உலக போக்கில் போகாதிருங்கள், do not follow the world என்று கர்த்தர் சொன்னார். 2வது change your character என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது கர்த்தர் சொல்றார், உன் குணாதிசயத்தை மாற்றிக்கொள். இப்பொழுது 3வது கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? put on Christ, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை தரித்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் உடையை உடுத்தி கொண்டிருக்கிறோமோ, எப்படி நாம் அணிந்து கொண்டிருக்கிறோமோ, அப்படியாக ஆண்டவரை நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே அவரை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்கிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆல்ரெடி நீங்கள் இயேசுவை தன் சொந்த இரட்சகரை எப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே அவரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தன் பாவங்களை மூடி மறைக்கிறவன் வாழ்வடையார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அவரை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் நீங்கள் வாசிக்கின்ற போது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்த பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் பரிசுத்தராயிருக்கிறார்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல், உலகத்தின்படி நடவாமல், மனம் போன போக்கிலே நடவாமல், மாம்சத்தின்படி நடக்காமல், இச்சையின்படி நடக்காமல், பிசாசின்படி நடக்காமல், துர்குணத்தின்படி நடக்காமல், நீங்களும் நானும் பரிசுத்த நடக்கை நடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னை முழுவதுமாக இந்த இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்திலே அன்பு கூர்ந்தால் கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியாது. எந்த அன்பை குறித்து சொல்லுகிறார்? பாவ அனித்திய உலக அழிந்து போகிற பாவ அப்படிப்பட்ட இச்சையை சார்ந்த அன்பை பற்றி தான் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட அன்பிலே நிலைத்திருக்காமல் இருங்கள். கடைசியாக சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் பேசுகிறார்.
நாம் எல்லாரோடு இணைந்து தான் கர்த்தர் பேசுகிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக நாம் வாழுகிறோமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், உத்தமமாயிருக்கிறான், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் மறுரூபம், கிறிஸ்துவுக்குள் புதிய பார்வை, கிறிஸ்துவுக்குள் சுகம், கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வுதான் மனம் திரும்பின ஒரு வாழ்வு, மனம் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்வு. எனவே இப்படி புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஆண்டை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இதோ ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக தகப்பனே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நான் வருகிறேன் அப்பா. ஆண்டவரே, காலமாய் ஆண்டாண்டு காலமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஆராதித்து கொண்டிருந்தோம், உம்மை தொழுது கொண்டிருந்தோம். ஆனாலும் இன்னும் மனம் மாற்றப்படாமல், மனம் புதிதாக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே, இந்த ஜபத்தில் ஆண்டவரே முழங்காலிலே நின்று வீடுகளிலே ஜெபித்து கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும் சுவாமி. உலக போக்கிலே நான் போகாமல் என் குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழுவேன் என்கின்ற அப்பா ஒரு புதிய தீர்மானத்தை நம்முடைய பிள்ளைகள் எடுப்பார்களாக. ஐஎம் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஐஎம் டிவியை கூட கர்த்தர் இன்னும் பல ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். இதை நடத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கட்டும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவோ பேர் வேதனையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு என் கணவன் மாறாமல் இத்தனை வருஷங்கள் இருக்கிறாரே என்று கலங்கி கொண்டிருக்கலாம் சுவாமி. ஒரு விஷயம், அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக, அவருடைய பாரங்களை கர்த்தர் மாற்றுவீராக. பிள்ளைகள் நிமித்தம் கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. என் பிள்ளைகள் அநேக பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்களே என்று கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நீ விடுதலையை தந்து, கர்த்தர் சுகத்தை தந்து, இந்த சிலுவை தியான நாட்களிலே ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் கொடுத்து நீ நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சிகளை சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.